மர்டருக்கு நைட்டு பகலெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ இதே இந்த அம்பத்தூர் இன்சிடென்ட் பட்டப்பகல் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். வசூல் ராஜா இன்சிடென்ட் பட்டப்பகல் நடந்த இது வந்து தாலுகா ஆஃபீஸில் முன்னாடி வச்சு நடந்த இன்சிடென்ட். இது ரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி வச்சு நடந்த இன்சிடென்ட். இது எல்லாமே பட்டப்பகல் தானே. பக்கத்தில் ரேஷன் ஷாப்லாம் எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க நமக்கே தெரியுமா தெரியாதா? அவ்வளோ முன்னாடி தாலுகா ஆஃபீஸ் ரோடுனா அப்போ எப்படி இருக்கும்? மெயின் இடம் அதெல்லாம். இவ்வளோ பண்ணுறமே கோர்ட்டு வாசலில் வச்சு வெட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது நம்ம சொல்லுங்க. வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பயம் இருக்கவங்க யோசிக்கிறது. ஐயோ நைட்டு பண்ணலாமா பகலில் பண்ணலாமா அப்படி இப்படிலாம் ஆள் நடமாட்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னோட பிளான் என்னோட ஸ்கெட்ச் பக்காவாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்காங்க இந்த இடத்துல. இதுலேயும் அவங்க வந்து நைட்டு 10 மணி அளவில் வெட்டுறாங்க. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவங்க 2 பேராலையும் அவ்வளோ சுலபமாக தப்பிக்க முடியாததுக்கு காரணம் 2 பேரும் உச்சக்கட்ட மது போதையில் இங்கே இருந்திருக்காங்க. 2 பேருமே இந்த இடத்துல சரி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து அங்கேருந்து நகர முடியாத ஓட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் சுரேஷ் அப்படிங்கிற பர்சன் வந்து ஸ்பாட்டில் இறந்தாச்சு. படப்பை சுரேஷ் அப்படிங்கிற பர்சன் வந்து அருண் வந்து ராயப்பேட்டை ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் கூட்டிகிட்டு போய் இல்லை முடியாது காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போலீஸ் இந்த மாதிரி போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன இதுக்கு ரீசன் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இது வந்துட்டு முன்விரோதம், எஸ் பலிக்கு பலியான ஒரு கொலையாக தான் இது பார்க்கப்படுது.